Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம டெய்லி பேசுறதுக்கு தேவைப்படுற கொஞ்சம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்ம சாதாரணமா பேசுற விஷயத்தை கூட கொஞ்சம் அழகா டிஃபரண்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம். First one, ஒரு சின்ன துளி கூட தூசி இல்ல அப்படினு சொல்றதுக்கு not a speck of dust in sight அப்படினு சொல்லலாம். Next one, வெயில் சுட்டெரிக்குது, ரொம்ப புழுக்கமா இருக்கு, எரியிற மாதிரி இருக்கு இப்படிலாம் சொல்றதுக்கு the weather is scorching அப்படினு சொல்லலாம். இந்த scorch அப்படிங்கற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். Next one, ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படினா நம்ம ரொம்ப ஈஸி அப்படினு சொல்லுவோம்ல. இந்த ஈஸி அப்படினு சொல்றதுக்கு பதிலா வேற என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படினா it's an effortless task அப்படினு சொல்லலாம். effortless அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்படின்றதுக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. Next one, ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது இதுக்கு பதிலா செய்யற இன்னொரு வழி, வேற ஒரு வழிமுறை அப்படினு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வேற ஒரு வழிமுறை, வேற ஒன்று அப்படிலாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல this is an alternative solution அப்படினு சொல்லலாம். இந்த alternative அப்படின்றதா நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு வழிமுறை அப்படினு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு விஷயம் மெதுவா நடக்குது அப்படினா நம்ம ஸ்லோ அப்படினு சொல்லுவோம். ஸோ ஸ்லோக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். கிராஜுவல் அப்படின்னா மெதுவாக நடக்கிறதா வந்து கிராஜுவல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்ரஸ் அப்படின்னா ஒரு முன்னேற்றம். ஸோ மெதுவான முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மிகவும் வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம ரிச் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷீ இஸ் அஃப்ளூவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஃப்ளூவெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கும் பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாரோட குரலாக அது ரொம்ப மெதுவாக கேட்குது அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குது, லோ வாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு பதிலாக இங்கிலீஷில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா her voice is feeble அப்படின்னு சொல்லலாம். feeble அப்படின்னா ரொம்ப மெதுவாக கேட்டுட்ருக்கு, ரொம்ப கம்மியான சத்தத்தில் கேட்குது அப்படின்னா அதை நம்ம feeble அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதோ ஒரு விஷயத்த மூடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு டப்பா இருக்குது, ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டியை மூடு அப்படின்னா நம்ம முக்கியமாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வார்த்தை க்ளோஸ். இந்த க்ளோஸுக்கு பதிலாக அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ சீல் த பாக்ஸ் அப்படின்னா க்ளோஸ் த பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது எனக்கு ஒரு உதவி செய்றியா அப்படின்னு கேட்குறோன்னா எப்போவும் நம்ம வந்து ஹெல்ப்புன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெல்ப்புக்கு பதிலாக வேறு என்ன இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேன் யூ எய்ட் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எய்ட் அப்படின்றது ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம்ல. ஸோ ஃபஸ்ட் எய்ட்னா ஃபஸ்ட்டு பண்ணுற முதல் உதவி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ கேன் யூ எய்ட் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறாயா. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது விஷயம் ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னா லவுட் நாய்ஸ், லவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லவுட் அப்படின்றதுக்கு பதிலாக வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா த நாய்ஸ் இஸ் டெஃபனிங் அப்படின்னு சொல்லலாம். டெஃபனிங் அப்படின்னா காது கிளியிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி ரொம்ப அதிகமான சத்தத்தை டெஃபனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அடர்ந்த காடு அப்படின்னு சொல்கிறதுக்கு திக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது அடர்த்தியாக இருக்குது அப்படின்னாலே அதை வந்து நம்ம திக் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ திக் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் அ டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டென்ஸ் அப்படின்னாலும் அடர்ந்த காடு அப்படின்னு தான் அர்த்தம். திக் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரே மாதிரியான வார்த்தைகளே பயன்படுத்தாமல் கொஞ்சம் புதுவிதமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளுக்கு அதுக்கு வேறு என்ன வார்த்தைகள்லாம் இருக்குது, அதோட சினோனிம் என்ன அப்படின்னு பார்த்து அதை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு பழகுனீங்கன்னா நிறைய உங்களோட vocabulary வந்து பில்டப் பண்ணிக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.